கன்னிராசி நேயர்களே, இதுவரையிலும் தங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் தன் ஆட்சி வீட்டிலிருந்து அனைத்து வசதிகளையும் அள்ளி வாரி வழங்கி கொண்டிருந்தார். அனைத்தும் நலமாக நடந்து கொண்டிருந்தது. பெறாத இன்பங்களும் வசதிகளும் சிறப்புகளையும் பெற்று வந்தீர்கள். அப்படிப்பட்ட தங்களுக்கு வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறி தங்களுக்கு சப்தமஸ்தானத்தில், அதாவது நேர் 7ஆம் இடத்துக்கு வந்து கண்டக சனியாக மாறுகின்றார். இது 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் நீடிக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகும். இப்படிப்பட்ட 7 கண்டக சனி மூலமாக தங்களுக்கு அனைத்து காரியங்களும் தடைகளிலும் சுணக்கத்திலும் அலைச்சலிலுமே முடியும். மேலும் வீட்டில் உள்ள உறவுகளில் விரிவுபடும், சிரமங்களை உண்டு பண்ணும், அலைச்சலை உண்டு பண்ணும். பிள்ளைகள் தங்களுடைய சொல் கேளாமல் தங்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு நேரடியாக சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய ஒன்று. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், பயமுறுத்தும் விதத்தில் அல்ல. இவை அனைத்திலும் தாங்கள் பொறுமையாகவும் திறமையாகவும் அதை கையாண்டால் அவை உங்களுக்கு நல்ல விதமாகவே மாறி பிரச்சனை இல்லாமல் ஒழியும். கணவன் மனைவியினிடையே இணக்கமற்ற நிலையும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் சற்று தூரத்தில் பிரிந்து வாழும் வாய்ப்பை கூட ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக தங்களுக்கு மேல் அதிகாரிகள் தங்கள் மேல் ஏதாவது ஒரு குற்றத்தை சாற்றி உங்கள் மேல் குறை கண்டு கொண்டிருப்பார்கள் அல்லது நெருக்கடியை கொடுத்து கொடுப்பார்கள். தாங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் மாற வேண்டும் என்ற வாய்ப்பை கூட மனதில் உண்டு பண்ணுவார். ஆக இந்த காலகட்டம் என்பது தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லை பணி ரீதியாக இருக்கட்டும், நெருக்கடியும் சுமையிலும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இடமாற்றமும் உண்டு. இருப்பினும் தாங்கள் யோசித்து சிந்தனையுடன் செயல்பட்டு நல்ல இடமாக வரும் வாய்ப்பு கிடைக்கும் போது மாறுவது நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் வேறு எங்காவது மாறிவிட்டோ அல்லது செய்துவிட்டு என்னால் அதனால் பிழைப்புகளும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த கண்டகச்சனியின் மூலம் உடல் ரீதியாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரி, இந்த ராசிக்காரர்களுக்கும் சரி, உடல் ரீதியாக நோய்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு வைத்திய செலவு அதிகம் ஏற்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாகவும் வழக்கு வாய்தாக்கள் ரீதியாகவும் உங்களுக்கு அது இழுவையாகவும் தள்ளிப்போகும் நிலையே ஏற்படும். உங்களுக்கு குடும்ப ரீதியாக ஒரு பக்கம் இருக்க, பிள்ளைகள் ரீதியாக ஒரு பக்கம் இருக்க, தொழில் ரீதியாக ஒரு பக்கம் இருக்க, ஆகிய அனைத்து பக்கத்திலும் உங்களுக்கு அடியும் இடியுமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட தாங்கள் சனிதோறும் சனீஸ்வர பகவானை வணங்கி, அவ்வாறு சனீஸ்வர பகவான் இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் விநாயகர், பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபட்டு மனதார வேண்டி இறைஞ்சி வேண்டிக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளும் தொந்தரவுகளும் சற்று பலமிழந்து உங்களை மனசாந்தி அடைய செய்யும். காரியங்களும் முன்னேற்றம் அடையும். தாங்கள் கூட்டு தொழில் என்பது செய்து கொண்டிருந்தால் அவர்கள் நண்பர்கள் மூலம் அனுசரித்து போக வேண்டும். இல்லை என்றால் இது உங்களுக்கு ஒரு பேக்வேர்டான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காலமாக ஏற்படும். ஆக புதிய தொழில் ஆரம்பிப்பது மற்றும் விரிவாக்கம் செய்வது, புதிய திட்டங்களில் கையெழுத்திடுவது ஆகிய அனைத்தையும் இந்த காலகட்டங்களில் தள்ளி வைப்பது நல்லது. இரவு நேரங்களில் மற்றும் வெகு தூரங்களுக்கு வாகனங்களில் செல்லுவது, வாகனங்களை ஓட்டுவது ஆகியவற்றை கூடுமானவரை தவிர்த்தல் நல்லது. ஆக உங்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசித்து அன்னதானம் செய்து வருவது உங்களுக்கு இந்த கண்டகச்சனியின் சில தாக்குதலையும் அதனுடைய பிரச்சனைகளை விளைவுகளை தவிர்க்கவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த சனி பயிற்சி காலத்தில் எச்சரிக்கையும் திட்டமும் மற்றும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக கருதினால் இந்த கண்டகச்சனி என்பது அவர்களுக்கு மிகவும் எளிதாகவும் சிரமமற்றதாகவும் ஆகிவிடும். நல்ல ஒரு விளைவை உண்டு பண்ணி மகிழ்ச்சியை தரும் நல்ல வாய்ப்பையும் அளிக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.